அப்படின்னா தமிழில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 30 days கிளாஸ் எப்படி போகுது உங்களுக்கு? இன்றைக்கி நம்ம டே 4 வந்து நிற்கிறோம். உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா லேர்ன் பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம சேனல் இருக்குது, நான் இருக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் 30 days முடியும் போது உங்களை ஓரளவுக்கு இங்கிலீஷில் பேச வைக்கிறது என்னுடைய கடமை. நான் அதை நிச்சயமாக செய்வேன்னு நான் நினைக்கிறேங்க. வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேன் அப்படின்னா தமிழில் 2 அர்த்தம் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா முடியும் அப்படின்னு அர்த்தம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முடியுமா அப்படின்னு அர்த்தங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, முடியும். ப்ரெசண்ட், அதாவது இப்போ ஒருத்தங்களால் ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் பார்த்தீங்களா? அப்போ நம்ம இங்கிலீஷில் இந்த கேன் அப்படிங்கிற வேர்டை வச்சு தான் நம்ம பேசணுங்க. இப்போ செகண்ட் பாருங்க, முடியுமா. இப்போ ப்ரெசண்ட்டில் ஒருத்தங்களால் ஒரு செயலை செய்ய முடியுமா அப்படின்னு கேள்வியாக கேட்கும் போதும் இந்த இடத்துல நம்ம கேனை வச்சு தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சாங்க? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கேன் அப்படிங்கிற வேர்டை வச்சு எப்படி ப்ரெசண்ட்டில் ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பேசலான்னு பார்க்கலாமாங்க? அதுக்கு முன்னாடி இந்த கேன் வச்சு நீங்கள் பாசிட்டிவ் சென்டென்ஸை ப்ரெசண்ட்டில் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர், அதாவது கட்டமைப்பு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணுங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், யாருனாலும் ஈஸியாக கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா எல்லாருக்குமே தெரியும், நான் நிறைய வீடியோஸில் சொல்லி கொடுத்துட்டேன். ஐ, ஹி, ஷி, இட், வி, யூ, தே, இந்த ஏழையே நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோங்க. இப்போ நீங்கள் ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டை பேசின உடனே கேன் அப்படிங்கிற வேர்டை பேசிடுங்க. இந்த கேன் அப்படிங்கிறத மாடல் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். கேன் அப்படின்னா முடியும், அவ்வளோதான். இப்போ பேசலாமா? ஐ கேன். ஐனா என்னது? நான். கேன் அப்படின்னா என்னது? முடியும். ஐ கேன் அப்படின்னா நான் முடியும் அப்படிங்கிற அர்த்தம் தமிழில் வராது. இந்த ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. கேன் அப்படிங்கிற வேர்ட் ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னா அந்த ஐயோட மீனிங் எப்படி மாறுது அப்படின்னா தமிழில் என்னால். இப்போ சேர்ந்து பேசலாமா? ஐ கேன் அப்படின்னா என்னால் முடியும். இப்போ அடுத்து நீங்களே பேசுங்க. 30 days வாயை திறந்து நீங்கள் பேசணும், சும்மா இருக்கவே கூடாதுங்க. ஹி கேன், அவனால் முடியும். நெக்ஸ்ட் நீங்களாவே பேசுங்க. ஷி கேன், அவளால் முடியும். இட் கேன், அதனால் முடியும். வி கேன், எங்களால் முடியும். யூ கேன், உன்னால் முடியும். தே கேன், அவர்களால் முடியும். இப்போ ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. சப்ஜெக்டை நம்ம பேசின உடனே கேன் அப்படிங்கிற வேர்டை நம்ம பேசிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் ஒருத்தங்களால் என்ன செயலை செய்ய முடியுமோ அந்த செயலை நம்ம அப்படியே இங்கிலீஷில் நம்ம பேசிடணுங்க. இதை தான் நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ப்ரெசன்ட் ஃபார்ம் அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு செயலை செய்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், அதை அப்படியே சொன்னால் போதுங்க. இதை நம்ம V1 அப்படின்னு கூட சொல்லலாங்க. இப்போ என்னால் ஓட முடியும்னு சொல்லியிருக்கேன். ஓடுறது ஒரு செயல் அப்படின்னா ஓடுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ரன். ஐ கேன் ரன், என்னால் ஓட முடியும். இப்போ அவனால் ஓட முடியும் அப்படின்னா ஹி கேன் ரன். அவளால் ஓட முடியும், ஷி கேன் ரன். அதனால் ஓட முடியும், இட் கேன் ரன். எங்களால் ஓட முடியும், we can run. உன்னால் ஓட முடியும், you can run. அவர்களால் ஓட முடியும், they can run. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சாங்க? இப்போ நம்ம நிறைய சென்டென்சஸை டிஃப்ரென்ஸாக பேச ஆரம்பிக்கலாமா? என்னால் ஆங்கிலம் பேச முடியும். கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுங்க. என்னால் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஐ. சப்ஜெக்டை பேசின உடனே கேன் அப்படிங்கிற வேர்டை நம்ம பேசணும். ஐ கேன், என்னால் முடியும். அதுக்கப்புறம்
என்ன செயலை நம்மளால் செய்ய முடியுமோ அந்த செயலை நம்ம அப்படியே பேசினா போதுங்க. இங்கே என்ன செயலை நம்ம செய்ய முடியும்னு சொல்லியிருக்கோம்? பேசுகிற ஒரு செயலை செய்ய முடியும்னு சொல்லியிருக்கோம். பேசுகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஸ்பீக். சேர்ந்து பேசுங்க. ஐ கேன் ஸ்பீக். என்னால் பேச முடியும். என்ன பேச முடியும்னு சொல்லியிருக்கோம்? சூப்பருங்க, இங்கிலீஷ். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். என்னால் ஆங்கிலம் பேச முடியும். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. 30 டேஸில் நான் உங்களை பேச வைக்காமல் விடவே மாட்டேங்க. இப்போ இதை நான் கொஞ்சம் பெருசாக எழுதலாமா? என்னால் ஆங்கிலம் நல்லா பேச முடியும். இப்போ என்னால் இங்கிலீஷ் பேசுகிற ஒரு எபிலிட்டி என்கிட்ட இருக்குது. அதுவும் ரொம்ப நல்லா பேசுகிற எபிலிட்டி இருக்குது. சொல்லுங்க பார்க்கும். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். என்னால் ஆங்கிலம் பேச முடியும்னு சொல்லியிருக்கோம். எப்படி பேச முடியுது அப்படின்னா நல்லா பேச முடியுது. நல்லா அப்படின்னா வெல். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெல். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெல். என்னால் ஆங்கிலம் நன்றாக பேச முடியும். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. இப்போ அடுத்து பாருங்க. அவனால் கார் ஓட்ட முடியும். ஹி கேன். அவனால் முடியும். என்ன செயலை செய்ய முடியும்னு சொல்லியிருக்கோம்? ஓட்டுறது. ஓட்டுறதுக்கு என்னங்க இங்கிலீஷில் வரும்? டிரைவ். ஹி கேன் டிரைவ். அவனால் ஓட்ட முடியும். என்ன ஓட்ட முடியும் அப்படின்னா ஒரு கார். அ கார். ஹி கேன் டிரைவ் அ கார். அவனால் கார் ஓட்ட முடியும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்களேன். அவர்களால் போட்டியில் ஜெயிக்க முடியும். அவர்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில்? சூப்பருங்க. எல்லாருமே பின்னாடியே நல்லா கவனிச்சிட்டே வரீங்க. குட். அவர்கள் அப்படின்னா தே அப்படின்னு சொல்லுவோம். தே அப்படிங்கிற சப்ஜெக்டை பேசுகிற உடனே கேன் அப்படிங்கிற வேர்டை பேசணும். அதுக்கப்புறம் என்ன செயலை அவங்களால செய்ய முடியுமோ அதை நம்ம பேசணும். தே கேன் வின். தே கேன் வின். அவர்கள் ஜெயிக்க முடியும். எதை ஜெயிக்க முடியும் அப்படின்னா போட்டியை. போட்டியை அப்படின்னா த மேட்ச். தே கேன் வின் த மேட்ச். தே கேன் வின் த மேட்ச். அவர்களால் போட்டியை ஜெயிக்க முடியும். அடுத்து பாருங்க. எங்களால் கிரிக்கெட் விளையாட முடியும். we can play. எங்களால் விளையாட முடியும். என்ன விளையாட முடியும் அப்படின்னா கிரிக்கெட். we can play cricket. we can play cricket. எங்களால் கிரிக்கெட் விளையாட முடியும். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. இப்போ நெக்ஸ்ட் பாருங்களேன். அதனால் நீந்த முடியும். இட் அப்படின்னா அதனால். கேன் அப்படின்னா முடியும். இட் கேன். அதனால் முடியும். என்ன செயலை செய்ய முடியும் அப்படின்னா நீந்துற ஒரு செயல். நீந்துறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஸ்விம். இட் கேன் ஸ்விம். இட் கேன் ஸ்விம். அதனால் நீந்த முடியும். நெக்ஸ்ட் பாருங்களேன். அவளால் நல்லா சமைக்க முடியும். அவளால் முடியும் அப்படின்னா ஷி கேன். என்ன செயலை செய்ய முடியும் அப்படின்னா சமைக்கின்ற ஒரு செயலை. சமைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? குக். ஷி கேன் குக். அவளால் சமைக்க முடியும். இன்னும் இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா முடியலை. நல்லா சமைக்க முடியும் அப்படின்னா நல்லா அப்படின்னா இங்கிலீஷில் நம்ம வெல் அப்படின்னு சொல்லுவோம். ஷி கேன் குக் வெல். ஷி கேன் குக் வெல். அவளால் நல்லா சமைக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேன் வச்சு உங்களுக்கான டெஸ்ட்டுங்க. ராஜாவால் பாட முடியும். ஆன்சர் பண்ணுங்க. ராஜா கேன் சிங். ராஜா கேன் சிங். ராஜாவால் பாட முடியும். இப்போ செகண்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க். அபியால் நடனமாட முடியும். எல்லாரும் இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு காமெண்ட்டில் எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் இட். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கேன். கேன் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் இருக்குது. என்ன அப்படின்னா முடியுமா. நம்ம ஒருத்தங்களை பார்த்து உங்களால் ஒரு செயலை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாசிட்டிவாக கேள்வி கேட்குறோம் அப்படின்னா இந்த கேன் வச்சு தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு சென்டென்ஸ் நம்ம பேசணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் நமக்கு நல்லா தெரியணும். ஃபர்ஸ்ட் நம்ம கேன் வச்சு தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேர்ப். அவ்வளோதான். முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? சப்ஜெக்ட், கேன், வேர்பு. ஆனால் இப்போ நம்ம கேள்வியாக கேட்கும்போது இந்த கேன் அப்படிங்கிற வேர்டு அப்படியே சப்ஜெக்ட்க்கு முன்னாடி வந்துருச்சு. அவ்வளோதான். வேறு எந்த மாற்றமும் கிடையாது.
இப்போ நான் தமிழில் 7 சப்ஜெக்டை எழுதிடுறேன். என்னால் முடியுமா? ஆன்சர் பண்ணுங்க. கேன் ஐ, கேன் ஐ. என்னால் முடியும் அப்படின்னா ஐ கேன். என்னால் முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்கும்போது கேன் ஐ, கேன் ஐ. ஓகேங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மிச்சம் இருக்கிற 6 சப்ஜெக்ட்க்கும் பாசிட்டிவாக கேள்வி கேட்கலாம். அதுக்கான பாசிட்டிவ் ஆன்சர் நம்ம பண்ணலாம். அடுத்து பாருங்களேன். அவனால் முடியுமா? இது எப்படி கேட்கலாம்? கேன் ஹீ, கேன் ஹீ. அவனால் முடியுமா? இப்போ அவனால் முடியும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஹீ கேன், ஹீ கேன். இப்போ இங்கே நல்லா கவனிங்க. நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கேள்வியாக நம்ம கேட்க வர்றோம் அப்படின்னா கேன் அப்படிங்கிற வேர்டை அப்படியே முன்னாடி தூக்கி போட்டால் போதுங்க. வேறு எந்த மாற்றமும் பண்ண வேணாம். இப்போ மிச்சம் இருக்கிற 5 சப்ஜெக்ட்க்கும் நம்ம இதே மாதிரி பார்க்கலாமா? அவளால் முடியுமா? கேன் ஷீ, கேன் ஷீ. இப்போ அவளால் முடியும் அப்படின்னா ஷீ கேன், ஷீ கேன். நெக்ஸ்ட் ஒன். அதனால் முடியுமா? கேன் இட், கேன் இட். அதனால் முடியும் அப்படின்னா இட் கேன், இட் கேன். நெக்ஸ்ட் ஒன். உன்னால் முடியுமா? கேன் யூ, கேன் யூ. உன்னால் முடியும் அப்படின்னா சொல்லுங்கள். யூ கேன், யூ கேன். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். எங்களால் முடியுமா? கேன் வி. எங்களால் முடியும். வி கேன். அவர்களால் முடியுமா? கேன் தே. அவர்களால் முடியும் அப்படின்னா தே கேன். இப்போ நம்ம கேன் வச்சு பாசிட்டிவான ஒரு சென்டென்ஸை பேசியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாசிட்டிவாக ஒரு கேள்வி கேட்க போகிறோம். கேட்க ஆரம்பிக்கலாமா? உன்னால் நீந்த முடியுமா? உன்னால் ஒரு செயலை செய்ய முடியுமான்னு நம்ம கேள்வி கேட்க வரோம். ஆன்சர் பண்ணுங்க. கேன் யூ. உன்னால் முடியுமா? என்ன செயலைன்னு சொல்லியிருக்கோம்? நீந்த. நீந்துறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஸ்விம். கேன் யூ ஸ்விம், கேன் யூ ஸ்விம். நெக்ஸ்ட் ஒன். அவனால் ஓட முடியுமா? இப்போ ஸ்கூலில் ரன்னிங் ரேஸ் வச்சுருக்காங்க. அவனுக்கு காலில் அடிபட்டிருக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவன் ரன்னிங் ரேஸில் வந்து நிற்கிறான். இப்போ டீச்சர் கேட்குறாங்க, அவனால் ஓட முடியுமா? காலில் அடிபட்டிருக்கே, அவனால் ஓட முடியுமா? ஒரு செயலை அவனால் செய்ய முடியுமான்னு அந்த டீச்சர் கேட்க வர்றாங்க. அப்போ அந்த டீச்சர் எப்படி கேட்பாங்க? கேன் ஹீ ரன். அவனால் ஓட முடியுமா? இப்போ நீங்கள் மற்றவங்கள பார்த்து ஒரு செயலை செய்ய முடியுமா நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னா இங்கிலீஷில் கேன் அப்படிங்கிற வேர்டை வச்சு சப்ஜெக்டை பேசி வேர்பை பேசிடுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவங்களால ஜெயிக்க முடியுமா? கேன் தே வின், கேன் தே வின். அபியால் ஆங்கிலம் பேச முடியுமா? கேன் அபி ஸ்பீக் இங்கிலீஷ், கேன் அபி ஸ்பீக் இங்கிலீஷ். அபியால் ஆங்கிலம் பேச முடியுமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். குமாரால் விளையாட முடியுமா? ஆன்சர் பண்ணுங்க. வாய் திறந்து பேசுங்க. கேன் குமார் ப்ளே. நீங்கள் இதை எப்படி கூட கேட்கலாம். குமாரால் கிரிக்கெட் விளையாட முடியுமான்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். எப்படி கேட்பீங்க? கேன் குமார் ப்ளே கிரிக்கெட், கேன் குமார் ப்ளே கிரிக்கெட். குமாரால் கிரிக்கெட் விளையாட முடியுமா? அவ்வளோதாங்க. இப்போ கேன் வச்சு உங்களுக்கு 2 சென்டென்ஸ் டெஸ்ட்டுங்க. உன்னால் காத்திருக்க முடியும். இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். உன்னால் காத்திருக்க முடியுமா? ஒரு பாசிட்டிவாக கேள்வி கேட்குறோம். பேசலாமா? உன்னால் காத்திருக்க முடியும். யூ கேன் வெயிட். யூ அப்படின்னா உன்னால், கேன் அப்படின்னா முடியும், வெயிட் அப்படின்னா காத்திருக்கிறது. பேசுங்க. யூ கேன் வெயிட், யூ கேன் வெயிட். இப்போ நெக்ஸ்ட் தான் பாருங்கள். உன்னால் காத்திருக்க முடியுமா? நம்ம இதை பேச்சு வழக்கில் எப்படி பேசுவோம்? உன்னால் வெயிட் பண்ண முடியுமா? கேன் யூ வெயிட், கேன் யூ வெயிட். உன்னால் காத்திருக்க முடியுமா? இப்போ இந்த 2 சென்டென்ஸ் இன்னும் கூட நான் கொஞ்சம் பெருசாக எழுதுறேங்க. உன்னால் எனக்காக காத்திருக்க முடியும். யூ கேன் வெயிட் ஃபார் மீ. யூ கேன் வெயிட் அப்படின்னா உன்னால் காத்திருக்க முடியும். ஃபார் மீ அப்படின்னா எனக்காக. நெக்ஸ்ட் ஒன். உன்னால் எனக்காக காத்திருக்க முடியுமா? கேன் யூ வெயிட் ஃபார் மீ, கேன் யூ வெயிட் ஃபார் மீ. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சாங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்குங்க நான் இந்த கேன் வச்சு பாசிட்டிவான சென்டென்ஸையும் பாசிட்டிவான கேள்வி வாக்கியத்தையும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா டெப்த்தாக புரிய வைக்கணுமோ அவ்வளோ அழகாக புரிய வச்சுட்டேன். வீடியோ நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரிஞ்சிருக்கு,
உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் கீழே காமெண்ட்ஸ் படிக்கும்போது அவங்களுக்கும் ரொம்பவே உற்சாகமாக இருக்குங்க. இப்போ அடுத்து பாருங்களேன். cannot அப்படின்னா தமிழில் 2 அர்த்தம் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா முடியாது, 2வது பார்த்தீங்கன்னா முடியாதா. இந்த cannot அப்படிங்கிறத நம்ம கண்ட்ராக்ட் பண்ணி, அதாவது அதை நம்ம சுருக்கி எப்படி சொல்லலாம் அப்படின்னா can't. சொல்லுங்க, can't. ஃபர்ஸ்ட் ஒன் நெகட்டிவ் சென்டென்ஸ், செகண்ட் ஒன் நெகட்டிவாக ஒரு கேள்வி கேட்குறோம், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் நெகட்டிவ் சென்டென்ஸை எப்படி நம்ம can't வச்சு பேசுகிறேன்னு பார்க்கலாமா. நான் இங்கே 7 சப்ஜெக்டை தமிழில் எழுதியிருக்கேன். அதோடு சேர்த்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக நான் சொல்லியிருக்கேன். பேசலாமா? அதுக்கு முன்னாடி இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் நமக்கு கண்டிப்பாக தெரியணுங்க. சப்ஜெக்டை பேசுகிறோம், அதுக்கப்புறம் can't பேசுகிறோம், அதுக்கப்புறம் வேர்பை பேசுகிறோம். இந்த வேர்ப் V1 ஃபார்ம், அதாவது நார்மலாக பேஸ் ஃபார்ம்லேயே இருக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இப்போ பேசலாமா? என்னால் முடியாது, I can't. அவனால் முடியாது, he can't. அவளால் முடியாது, she can't. அதனால் முடியாது, it can't. எங்களால் முடியாது, we can't. உன்னால் முடியாது, you can't. அவர்களால் முடியாது, they can't. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம நிறைய சென்டென்சஸை பேசலாமா? ப்ரெசண்ட்டில், அதாவது இப்போ ஒருத்தங்களால் ஒரு செயலை செய்வதற்கு எபிலிட்டி இல்லை அப்படின்னா நம்ம இந்த can't வச்சு தான் பேசணுங்க. அதே மாதிரி ப்ரெசண்ட்டில் ஒரு செயலை செய்வதற்கு எபிலிட்டி இருந்து அவங்க அந்த செயலை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாலும் can't வச்சு தான் பேசணும். இப்போ நம்ம நிறைய சென்டென்சஸை இந்த can't வச்சு நம்ம பேச ஆரம்பிக்கலாமாங்க. அவனால் நீந்த முடியாது, உண்மையாகவே அவனுக்கு நீச்சல் அடிக்கிற எபிலிட்டி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம can't யூஸ் பண்ணி பேசலாம். இல்லை அவனுக்கு எபிலிட்டி இருக்குது ஆனால் அவன் அதை செய்ய மாட்டிக்கான், செய்ய முடியாதுன்னு சொன்னான் அப்படின்னாலும் can't யூஸ் பண்ணி பேசலாங்க. பேசலாமா? he can't, அவனால் முடியாது. என்ன செயலை செய்ய முடியாதுன்னா நீச்சல் அடிக்கிற ஒரு செயல். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சிம்பிள் தாங்க, ஸ்விம். he can't swim. he can't swim. he தான் சப்ஜெக்ட், can't, swim தான் verb. இப்போ மேலே ஸ்ட்ரக்சர் பாருங்கள், சப்ஜெக்ட், can't, verb. இப்போ கீழே சென்டென்ஸ் பாருங்கள், கரெக்டாக இருக்குதாங்க. இப்போ அடுத்து பார்க்கலாமா? அவளால் சமைக்க முடியாது, she can't cook. she can't cook. நெக்ஸ்ட் ஒன் அவர்களால் வர முடியாது, they can't come. they can't come. நெக்ஸ்ட் ஒன் என்னால் பாட முடியாது, இப்போ எனக்கு பாடுற எபிலிட்டி இருக்குது ஆனால் நான் சொல்கிறேன் என்னால் பாட முடியாது. சொல்லுங்க பார்க்கும். I can't sing. I can't sing. இப்போ ராஜா அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு பாடுற எபிலிட்டி இருக்குதானா இல்லை. அப்போது நம்ம சொல்கிறோம் ராஜாவால் பாட முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். சொல்லுங்க பார்க்கும். ராஜா can't sing. ராஜாவால் பாட முடியாது. இப்போ உங்களுக்கான டெஸ்ட்டுங்க. மகாவால் காத்திருக்க முடியாது. மகா தான் இதில் சப்ஜெக்ட். மகா can't wait. மகா can't wait. மகாவால் காத்திருக்க முடியாது. இப்போ அடுத்து பாருங்களேன். உங்களால் செய்ய முடியாது, you can't do. you can't do. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த can't வச்சு எப்படி ஒரு நெகட்டிவான கேள்வி கேட்குதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கான ஸ்ட்ரக்சர் இதுதான். can't வச்சு தான் நம்ம கேள்வி கேட்கணும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் verb. அவ்வளோதாங்க. உன்னால் ஓட முடியாதா, can't you run. can't you run. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவனால் போக முடியாதா, can't he go. can't he go. அவனால் போக முடியாதா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இப்போ உங்களுக்கான டெஸ்ட் நீங்கள் தான் என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். உன்னால் ஒரு கடிதம் எழுத முடியுமா. இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக ஒரு கேள்வி கேட்குற சென்டென்ஸ். பேசலாமா? இந்த 30 டேஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான், ஈஸியான சென்டென்ஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ட்ரை பண்ணுங்கள் எப்படி பேசலாம்.
ஆன்சர் தெரியுதுன்னா காமெண்ட்ஸில் வரிசையாக ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. உன்னால் ஒரு கடிதம் எழுத முடியுமா? முடியுமா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். ஒரு பாசிட்டிவாக ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா கேனை வச்சு தான் நம்ம கேள்வி கேட்கணும். பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க. கேன் யூ ரைட் அ லெட்டர்? கேன் யூ ரைட் அ லெட்டர்? உன்னால் ஒரு கடிதம் எழுத முடியுமா? நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்கன்னா கேன் அப்படிங்கிற மாடல் வேர்பை வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து பாருங்கள், என்னால் ஒரு கடிதம் எழுத முடியும். பாசிட்டிவாக சொல்லியிருக்கோம். என்னால் ஒரு கடிதம் எழுத முடியும். சொல்லுங்க, பேசுங்க. இது உங்களுக்கான டெஸ்ட்டுங்க, நீங்கள் தான் பேசணும். ஐ கேன், என்னால் முடியும். என்ன செயலை செய்ய முடியும் சொல்லியிருக்கோம்? ஒரு கடிதம் எழுதுகிற ஒரு செயலை செய்ய முடியும் சொல்லியிருக்கோம். ஐ கேன் ரைட் அ லெட்டர். ஐ கேன் ரைட் அ லெட்டர், என்னால் ஒரு கடிதம் எழுத முடியும். இது பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இது பாசிட்டிவாக கொஷின் கேட்குற சென்டென்ஸ். ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்களேன், உன்னால் ஒரு கடிதம் எழுத முடியாதா? இது பார்த்திங்கன்னா நெகட்டிவாக கேட்டிருக்கோம். உன்னால் ஒரு கடிதம் எழுத முடியாதா? ஒரு நெகட்டிவாக ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா கேன் பக்கத்தில் நாட் ஆட் பண்ணி அந்த சென்டென்ஸ் அப்படியே பேசிடுங்க. இந்த கேன் நாட் அப்படிங்கிறத கண்ட்ராக்ட் பண்ணி எப்படி சொல்லலாம்? காண்ட். காண்ட். ஓகே. காண்ட் யூ காண்ட் யூ ரைட் அ லெட்டர்? உன்னால் ஒரு கடிதம் எழுத முடியாதா? இப்போ அடுத்து ஒன்று பாருங்களேன், என்னால் ஒரு கடிதம் எழுத முடியாது. நெகட்டிவாக சொல்கிறோம். என்னால் கடிதம் எழுதுகிற செயலை செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன் அப்படின்னா செய்கிறதுக்கான எபிலிட்டி என்கிட்ட இல்லை. இப்போ என்கிட்ட எபிலிட்டி இருந்தும் நான் செய்யலை அப்படின்னாலும் இந்த சென்டென்ஸை நம்ம காண்ட் வச்சு தான் நம்ம பேசணும். பேசுங்க பார்க்கும். என்னால் ஒரு கடிதம் எழுத முடியாது. ஆன்சர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்சஸை நம்ம பேசுனா மட்டும்தாங்க ஃப்ளூவெண்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்சஸை ப்ராப்பராக பேச முடியும். பேசுங்க. என்னால் ஒரு கடிதம் எழுத முடியாது. ஐ காண்ட், என்னால் முடியாது. என்ன செயலை செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கோம்? ஒரு கடிதம் எழுத முடியாது. ஐ காண்ட் ரைட் எ லெட்டர். என்னால் ஒரு கடிதம் எழுத முடியாதுங்க. ஈஸியாக இருக்குதாங்க. இந்த மாதிரி கேன், கேன் நாட் இந்த ரெண்டு வேர்டை வச்சு நிறைய சென்டென்சஸை பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி எழுதுங்க. ஒரு பாசிட்டிவ் கேள்வி, அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், ஒரு நெகட்டிவ் கேள்வி, அதுக்கப்புறம் நெகட்டிவ் சென்டென்ஸ். இந்த மாதிரி ப்ராப்பராக ஒரு சென்டென்ஸை 4 டைப்பாக நீங்கள் எழுதி பேசி பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கேன், கேன் நாட் இந்த ரெண்டு வேர்டை வச்சு நீங்கள் ஏகப்பட்ட சென்டென்சஸை ரொம்ப ஈஸியாக பேசலாங்க. இப்போ ஃபைனலாக இங்கே இருக்கிற 4 சிம்பிளான சென்டென்ஸ் உங்களுக்கான டெஸ்ட். நீங்கள் தான் அதுக்கான ஆன்சரை காமெண்ட்ஸில் சொல்லணும். அவனால் வர முடியும், அவனால் வர முடியாது. அவனால் வர முடியுமா, அவனால் வர முடியாதா? இந்த 4 சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸ்லாம் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.